கிளைமேட் நல்ல கிளைமேட், பெருசா வெயில் இல்ல. தம்பி பாய் கொடைக்கானல் போயிட்டு வரீங்களா? போலாம் வாங்க, போலாம் வாங்க. இல்லையா காலேஜா? முத நாளுங்களா? வாழ்த்துக்கள்ங்க. எவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறது சந்தோஷம்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இயற்கையாக நேச்சுரலாக இருக்கிறது அதை விட பல மடங்கு சந்தோஷம். மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கண்டவேல் முருகனுக்கு அரோகரா. இங்க பாருங்க, ஜம்முன்னு தெரியுது பாருங்க பழனி. வேற லெவல் இருக்குது மக்கள். இந்த வரைக்கும் பைக்கில் போனது ஒரு சந்தோஷம், அப்படின்னா காரில் ஓடுறது ஒரு சந்தோஷம் தான் மக்கள். திவார் மாம்சே, தேங்க்ஸ் மாம்சே. வெளியே இருக்கிறது நான் சாப்பிட்றேன்னு நினைச்சேன். ஆரஞ்சு கலர் இருக்குது, சீதாப்பழம் மாதிரி, ஆனால் பருத்தி கொட்டை மாதிரி. அது இங்கிட்டு ஃபுல்லாக ரசிக்கிற மாதிரி. டேய் மாப்பிள்ள எப்படி இருக்குது சுபாஷ்? சிக்கன்ரா, பம்பர் பரிசு மாதிரி சிக்கன்ரா. டேய் கொளுத்து. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்ளைனி டைட்டிலும் பார்த்து வந்திருப்பீங்க. மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள வரா? மாப்பிள்ள இன்னைக்கு நமக்கு புதுசு இல்லை, 2-3 தடவை போயிட்டோம். இருந்தாலும் அதே இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு பேர் நம்ம எப்பயும் போயிட்டு இருக்க பூம்பாறை. பூம்பாறை. ஆமாம், டக்குன்னு வாயில் பூம்பாறைன்னு வரலைங்க, அதனாலதான் அதே இடத்துக்கு தான் போப்பாரடி. நம்மளுக்கு உண்மைதான் இது. நமக்கு புதுசு இல்லை. சரி மாப்பிள்ள, மக்கள் இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பின்னாடி வாருங்க நொய்யலாறு மக்கள். சரிங்களா, நொய்யலாற்று பாலத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் ஈரோடு மாவட்டம், அந்த பக்கம் திருப்பூர் மாவட்டம் தான். கரூர் மாவட்டமா? கரூர் மாவட்டம் கேட்க. அப்போ ஏகப்பட்ட டைம் இந்த இடத்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லி கூட கன்ஃபியூஷன் மக்கள், எனக்கே கன்ஃபியூஷன் ஆகும்போது அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைம் சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் சமாளிக்கிறேன் பார்த்தியா? சரி ஓகே மக்கள், வழக்கம் போல் நம்ம வந்து எப்பவுமே நம்ம ராஜா பைக்கில் போவோம். நம்ம மாப்பிள்ளை பைக் எடுத்துகிட்டு வருவியா, என்றைக்குமே வந்து தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தள்ளிக்கிட்டே போகிறோம் அந்த குட்டி காரை. நம்ம அண்ணார் தான் மக்கள். அண்ணார் வந்து ஃபாரினில் இருக்காரு. அப்புறம் நம்மளும் பைக்கில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்து போட்டு, ஏன்டா நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கேன், ஜம்மு நம்மளுக்கு கார் இருக்கு, எடுத்து ஓட்டு அப்படின்னாரு. வள்ளல் வாரி வள்ளல் பரம்பரை ஓட்டு அப்படின்னு திவாகர் அண்ணா இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறா. இதுக்கு மேலே இந்த கார் நம்ம கைவாச மக்கள்ஸ் அண்ணன் யோசில் இருக்காரு. என்ன வேணா ஓட்டுறா, சேஃபாக ஓட்டுறா அப்படின்ட்டாரு. மாப்பிள சரி, எப்படி வேணா ஓட்டுறா, சேஃபாக ஓட்டுறான்ட்டாரு. எல்லாரும் வேண்டிங்க, நம்ம சேஃபாக தான் ஓட்டுவோம். நம்மகிட்ட பேட்ச் லைசன்ஸ் இருக்குதுங்க. இன்னொரு மாப்பிள்ளை சின்னத்தாராபுரத்தில் வந்து நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்காப்ல, என்னோட ஸ்கூல் மேட்டு சுபாஷ்னு சொல்லிட்டு. அதே இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லைங்க, அந்த திருப்பூர் தாபா வீடியோ போட்டு நம்மளுக்கு என்ன தாபா அது, கோச்சை பிரதர்ஸ். கோச்சை பிரதர்ஸ் அந்த தாபா போட்டோம்ல, அப்போ வந்து தாப்பில் சுபாஷ் அவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே வச்சுருக்கான். ஸோ அந்த காரணத்தினால இதுக்கு மேலே வந்து நம்ம கார்லேயே பயணம் பண்ண போகிற மக்கள்ஸ். இந்த இதில் நிறைய உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, எனக்கு கண்டென்ட், உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது. ஏன்னா காரில் ஓனா புண்ணா துணி மணி சாமானம் சட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம். சமையல் அங்கங்கே வச்சு பண்ணலாம். நிறைய பெனிஃபிட் இருக்குது. மழையில் நனைஞ்சிக்கலாம். ஆமாம், அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு மட்டும் பாருங்கள் மக்கள்ஸ். வீடியோ தொடர்ந்து வந்துருங்க, கவலைப்படாதீங்க. போகலாமா? ஓகே வாங்க மக்கள்ஸ் போகலாம். இப்போ இங்கிட்டிருந்து நான் டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டுங்க, அங்கிட்டு போயிட்டு நம்ம சுபாஷ் மாப்பிள்ளை ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன டிரைவிங் தெரியாது, இந்த காரை வச்சு ஜம்மு டிரைவிங் பழகி விட்ற வேண்டியது. என்ன மாப்பிள்ளை, போட்டு எரிஞ்சிட்டோம்னா அப்புறம் போட வேண்டியது மக்கள்ஸ். சரி வாங்க போகலாம் வாங்க. மாப்பிள்ளை வாவ், சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு, பெருசாக வெயில் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கோம் மக்களே. வாங்க போயிட்டு நம்ம சுபாஷை போய் பார்ப்போம். தலைவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரில. பாதி தூரம் வர சொல்லிட்டோம். பாதி தூரம் மீன்ஸ் அவங்க வீட்டிலேருந்து டவுன் பக்கம் வர சொல்லிட்டோம். அப்புறம் அங்கிட்டு மாப்பிள்ளை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து வண்டி வாகனம்லாம் அதிகமாக வரவே வராதுங்க. இதோ இங்கே வந்து இந்த பக்கம் வந்து க்ரஷர் தான் அதிகம், ஜல்லி க்ரஷர் இருக்குல்லங்க, அது மட்டும் தான் அதிகம். சொன்னால இந்த லாரி மட்டும் தான் வருமே தவிர காரு பைக்கெலாம் அதிகமாக வராது. செம்மையாக இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டாங்காடு தான். மேட்டாங்காடுனா வறட்சி ஏரியான்னு வைங்களேன். பாட்டுக்கு மாப்பிள்ளை ஊர் வரைக்கும் போயிட்டு சின்னத்தாராபுரத்து வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ரூட் ஒன்று இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரூட்டே இந்த ரூட்டு தான். சாரி மாப்பிள்ளை, ஆடு மேய்க்கும் ஏரியா. அதுக்கு மேட்டாங்காடோட டெஃபினேஷன் அதுதான். பாருங்களேன், ஏதாவது ஒரு வண்டி வருதான்னு பாருங்க.
ரோடு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு மாப்பிள்ள. இப்ப ரோட்டையும் ரெடி பண்ணிட்டாங்க, ஜம்முன்னு இருக்குது பைபாஸ் மாதிரி. தலைவர் ஸ்விம் பண்றாரு. சொல்லி வாய மூடல. ஆடு வந்துருச்சு பாத்தீங்களா, செம்மறி ஆடு. இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம வண்டி இப்படி விட்டு இப்படி எடுத்துட்டு போகணும். அப்படியே கண் வழியை காமிடா. பாய் மக்கள்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்துலேருந்து கரூர் மாவட்டம் என்றானாங்களா. இப்போ வந்து கரூர் மாவட்டத்திலேருந்து திருப்பூர் மாவட்ட ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து திண்டுக்கல் மாவட்டம் நம்மளை வரவேற்பாங்க மக்கள்ஸ். ரைட், ஓகே. இங்கிட்டு தாங்க அமராவதி யார் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம மாப்பிள்ளை இதுக்குள்ள தான் வருவாப்பில். அமராவதி யார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே அமர்க்கலங்க. நமக்கு இதுதான் தலைவர் பிரிவு. நம்மளால் இப்படித்தான் பண்ணி அடிக்கடி. நல்ல பேரு கௌதம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல நாலேஜான பர்சனுங்க. ஆனா செந்தில் சொல்லுவார்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பயப்பட அப்பப்ப இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்பல அப்படின்னு நினைச்சிட்டு நானே என்ன நம்மால் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நிற்கிற வேற, நம்மால் சொன்ன வேற. போலாமா? நம்மால் நிற்கிறான் பாருங்க மக்கள். வணக்கம்டா மாப்பிள்ள. தம்பி நல்லா இருக்கீங்களா? மக்கள் நல்லா இருக்கேன் தம்பி. நம்ம சுபாஷோடைய தம்பி. பாய் கொடைக்கானல் போயிட்டு வரீங்களா? போலாம் வாங்க, போலாம் வாங்க. இல்லையா காலேஜா? காலேஜுங்கண்ணா முத நாளுங்களா? வாழ்த்துக்களுங்க. சரிங்கண்ணே, பாய்க்கிண்ணே. ஓகே, நல்லா படிங்க கண்ணே. நாங்கள் ஏதாவது படிக்க முட்டோம், நீங்களால் படிச்சு நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. எல்லாரும் நல்லா படிச்சீங்கன்னா பட்டம், பதவி, பேரு, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அழகான கண்டென்ட்டுங்க. காத்தாடி பாருங்க எப்படி அழகாக சுற்றிட்டு இருக்குது பாருங்க. புதுசாக போட்டிருப்பாங்களா இருக்குது. ஏமாப்பில எப்படி ரக்கவாரி எப்படி வளைஞ்சிருக்கு பாருது. சுத்தரைக்கு ஏதோ ரக்கையை வளைச்சிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எவனா நம்ம போய் படிச்சு இன்ஜினியர் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பியா? மாப்பிள்ள இங்க சைடு சுத்தி காத்தாடி அதிகமா போட்டுருக்காங்க மாப்பிள்ள. எல்லாம் தோட்டம் பேசி எல்லாம் காத்தாடி அதிகமா போட்டுருக்காங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க காத்தாடிக்கு? 10 ரூபா. 10 ரூபா வரும். இங்க பாருங்க மக்கள், நாளைக்கு அந்த சந்தைக்கு சொன்னேன்ல, ஆட்டோ பாருங்க எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. ஐயோ வேற லெவல். பாலுக்கு கன்னிவாடி சந்தையா? கன்னிவாடி சந்தை மாப்பிள்ள. அதுல சந்தைக்கு நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கு. அடுத்த வாரம் போட்டுருவோமா? அடுத்த வாரம் போட்டுருவோம். ஓகே மாப்பிள்ள. ஆட்டு சந்தைக்கு நம்ம கன்னிவாடி சந்தை ஃபேமஸ். ஆமா, செம்புலி ஆடு மெயினா. செம்புலி ஆடு நிறைய வரும். கருப்பாடு ஒரு அளவுக்கு வரும். அந்த வெள்ளாடுன்னு சொல்லுவாங்களா, அது அந்த ஆடு வரும். அப்புறம் கோழி எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். சேல்ஸ் மொத்தம் அந்த ஆடு கோழி எல்லாமே சேல்ஸ் ஆகும் மாப்பிள்ள. A few moments later. ஓபன் பண்ணு மாப்பிள்ள. மாப்பிள்ள முதல்ல தண்ணி தெளிக்கணும் மாப்பிள்ள. தெளிங்க மாப்பிள்ள. தமிழருடைய பாரம்பரியம் மாறக்கூடாது அப்படின்னு மாப்பிள்ள தண்ணி தெளிக்கிறானுங்க. சூப்பர் மாப்பிள்ள. என்னடா மாப்பிள்ள உதிரியா பண்ணிட்டீங்க? ஜம்மு இருக்கு. டேய் போடுறா. ட்ரிக்ஸ் இருக்கு மாப்பிள்ள. என்ன ட்ரிக்ஸ்? சாப்பாடை குக்கர்ல இருந்து எடுத்து அதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு தாம்பளம் மாதிரி இருக்கும்ல, ஆமா, போட்டு ஆற வைக்கணுமா? கலர்னோம்னா ஜம்முன்னு உதிரியா வரும் மாப்பிள்ள. கடையில வர மாதிரி. கௌதமே, எனக்கு ஒரு டவுட் கௌதமே. இது வந்து புளிச்சாப்பாடா இல்ல லெமன் சாப்பாடாமா? புளிச்சாப்பாடு சுவாசு. புளிச்சாப்பாடு ஏன் போல புளிச்சாப்பாடு மட்டும் தான் இருக்குது? புளிச்சாப்பாடு மாதிரி தான் இருக்கா? மஞ்சள் கலர்ல இருக்கிற மாதிரி இல்ல? மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி ஓட்ட மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. புளி கம்மியா சேர்த்திட்டானோ? அவன் நல்லா வாசமா இருக்கு. டேய் ஐயோ மக்களே, சாப்பிட்ருமா? என்னடா இந்த சாப்பாடுக்கு வர ரியாக்ஷன் நினைக்காதீங்க, நாங்கள் உட்காந்துருக்கிற இடம் அப்படி. ஓகே மக்கள், அடாடாடா இதுக்கு இந்த சொகத்துக்கு கோடி ரூபா ஒரு ஈடாங்களா? அந்த பக்கமெல்லாம் காட்டுறாளிங்க. இந்த ஏரியாவே மேட்டாங்காடு. என்ன மாப்பிள்ள ஜாலியாக இருக்குது இல்லையா? ஜாலியாக இருக்குது. என்ன மாப்பிள்ளால கொஞ்சம் உட்கார முடியாது தெரியுது. கண்டுபிடிச்சிட்டேன். என்னாலும் இப்படி மாப்பிள்ள ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு. சரி சாப்பிடலாம் மக்கள்ஸ். அப்படியே சாப்பிடுவோம். எனக்கு போட்டு சரி வேணோட அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அந்த மொமெண்ட் வராது. அதையும் சாப்பிட்ற அந்த சந்தோஷம் கிடைக்காது. 3 பேர் ஒட்டுக்கா. ஏன் மக்கள்? இதெல்லாம் ஒரு சந்தோஷம் மக்கள். என்னதான் போய் எங்கே போய் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் அதெல்லாம் ஒரு சந்தோஷம்னா, எவ்வளோ காசு செலவு பண்ணி போகிறது சந்தோஷம்னா, இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இயற்கையோட நேச்சுரலாக இருக்கிறது அதை விட பல மடங்கு சந்தோஷம். ஓகே மக்கள், கிளம்பியாச்சு. நல்ல வலுவான சாப்பாடுங்க. இன்னி போகிற ரூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்த மல்லைங்க, அதை விடவே சம்முட்டு இருக்கு. பெருசாக வண்டி வாங்கின இருக்காது, ஜாலியாக இருக்கும். இங்கேருந்து பழனி போகிற வரைக்குமே ரோட்டு இப்படித்தான்னு வைங்களேன்.
அந்த டவுனு. பழனி தான் டவுனு. வளைஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். இருந்து போனா அப்பையம்பட்டியில லைட்டா இருக்குமாப்ல. அதுக்கப்புறம் போயிட்டா உள்ளுக்குள்ள எல்லாமே வில்லேஜ் தான். எந்த பிரச்சனையும் ஜம்னு போலாம். பாருங்க முன்னாடி வருது பாருங்க, ஆடு வருது பாருங்க. ஐயோ ஒரு பட்டியே வருங்க. அவர் வராரு மாமாப்ல. ஏய் இங்க பாருங்க எத்தனை ஆடு பாருங்க, செமையா இருக்குதுல்ல. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆடு இருக்குமல்ல. எக்ஸல்லே வச்சுட்டு வராங்க அவரு. இல்ல அந்த ஆயாவை கூட்டு வருது அந்த அக்கா. ஆமா அது அவங்க அம்மாவா இருக்கு. சரி மக்கள், அப்புறம் மீட் பண்றோம். இப்பொழுது நமது கௌதமுக்கும் சுபாஷுக்கும் சப்பாத்திக்கல் சண்டை, கல் வீசும் போட்டி, தண்ணியில் யார் எத்தனை குதிகள் கல்கள் வட்டமிடுகின்றன என்ற போட்டு நடக்க இருக்கிறது. பாபு சாயங்கலாமா? சரி டேய் ஒரு பெட்ரா. இப்போ பெட்டு நடக்குது. எவன் விட்ட கல்லு 4 குதி குதிச்சு போகுதோ, 1 2 3 4 குதி குதிச்சு போகுதோ, 4 குதி எவனுக்கு அட்டன் பண்ணுதோ அவனுக்கு ஜூஸ் பாட்டில் சொல்லிக்கலாமா? ஒரு ஜூஸ்ரா 2 2 1 2 3 மூணுல அடிக்கிறது ஒவ்வொருத்தர விடுங்கடா. நீ விடு சுபாஷ், ஃபர்ஸ்ட் நீ விடு சுபாஷ். 2 1 நீ விடுறா கௌதமே. 7 வயசுல டே. சரி ஜூம் பண்ணிருக்கலாம்டா அதை. அவனுக்கு போயிடுச்சுடா, 5 வயசுடா. காத்துரா. இப்பொழுது நான் என்ன சொன்னேன் என்றால் 2 பேரில் யார் ஒருவர் 3 குதிகளுக்கு மேல் 4 குழிகளுக்கு மேல் வட்டமிடுகிறதோ, நீந்தி செல்கிறதோ அவருக்கு பரிசு என்று சொன்னேன். ஆனால் இருவரும் அந்த வெற்றியை பறித்ததால் இந்த போட்டியானது டிராவில் முடிகிறது. கோப்பை என்வசம், ஜூஸ் என்வசம். யாரோ ஒருத்தர் தோத்து யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்கலாமே. அறவே குடிச்சிருக்கலாமே. ஆளுக்கு அறவே குடிச்சிருக்கலாம். ஷேர் பண்ணிருக்கலாம். சரி மக்கள், அன்னைக்கு நாங்கள் ஃபேன் பேக் போயிருந்தோம்ல, அப்போ விட்டு ஒரு ஐடியா சொன்னா. ஒரு துணி கடை போயிருந்தாரு, டிஷர்ட் கடை. எல்லா டிஷர்ட்டும் 200 நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கடைக்கு ஒன்றா எங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துங்க. இன்னைக்கு நாங்கள் 220 ரூபாய்ன்னு உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் கடை போடுறோம். அங்கே 200 எல்லாம் தாட்டி விட்டுருவோம். உங்களை எங்காலே எது வரைக்கும் இருக்கு அதையும் தாட்டி விடுறோம். உங்கள் கடையில் எல்லாமே நல்லா ஓடும். எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு வித்துச்சுன்னா இன்னும் 20 ரூபா உங்களுக்கு லாபம், எங்களுக்கு விற்கலைன்னா உங்களுக்கு லாபம். நான் வந்து கடைசியில் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் டீல் பண்ணி. தம்பி அடுத்த ஃபேன் பார்க்கில் கம்பல்சரி இந்த ஐடியாவை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சூப்பர் மக்கள்ஸ், இங்கிட்டு பாருங்க முன்னாடி அப்படியே பெரிய கேட்டு மாதிரி தடுத்து நிற்கிது பாருங்க ரோட்டை. முன்னாடி மலை நேராக கொண்டு அடிச்சா சொருவில் அப்படிங்கிற மாதிரி சொருவெலாம் நிற்கிது பாருங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த மலைக்கு மேலே தான் கொஞ்ச நேரத்தில் நம்ம இருக்க போகிறோம் மக்கள்ஸ். இங்கிட்டு பாருங்க ஜம்முன்னு தெரியுது பாருங்க பழனி மலை. ஐயோ வேறு லெவலு. முருகா ஓம் சரவணபவ. பழனி ரயில்வே ஸ்டேஷனுங்க. செமங்க, பார்த்துங்க முருகனை தரிசனம் பண்ணிங்க எல்லாரும். நிறைய பேருக்கு பழனி ஃபேவரட்டாக இருக்கும். ஐ எம் ஆல்சோ அதில் ஒருவன். எப்படி ஆண்டாம் பாருங்க எங்க இருக்காரு. அந்த லைனை சொன்னீங்கன்னா ஒரு அரவரா போட்டலாம். கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா, பால சுப்பிரமணியனுக்கு அரோகரா, அரகரா அரகரா அரோகரா. வாவ் மக்கள், இங்க பாருங்க இது வந்து இடுமன் மலைங்க. சரிங்களா, இடுமன் மலையா பள்ளிமலை அப்படியே காமிச்சுனா முன்னாடி பாருங்க கொடைக்கானல் மலை. செமையா இருக்குதுங்க. பாருங்க பள்ளிமலை இங்க அங்க தெரியுதா? அதான் பாருங்க மக்கள், அது பழனிமலை. செமையா இருக்கு. முன்னாடி பாருங்க மக்கள், அதை விட வேற லெவல் இருக்குது. நெருங்கிட்டே இருக்கிறோம்ல. வாவ், ஐயோ என்ன மாப்பிள்ளை இது. இது திருச்செங்கோடு ரூட்டை விட செம்மடி. அப்பா
செம்மங்க மக்கள், இந்த மாதிரி நேச்சுரலாம் பார்த்துக்கலீங்க. ஐயோ, கொடைக்கானல் வைப் இங்கேயே வந்துருச்சுங்க. செக் போஸ்ட் தாண்டி வந்தீங்க அப்படின்னா மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்களுக்கு முன்னாடி போகுது கவர்மெண்ட் வெஹிக்கிள். பாவா என்ன பாவா அப்படி பண்ணீங்க? சரி போலாம் மாப்பிள. ஒரு செக் போஸ்ட் தாண்டி 2 செக் போஸ்ட் இருக்கு. ஏமாப்ல இது சும்மா மாப்பிள, இது சும்மா தான். ஆனால் இந்த ஏமாற்ற முடியாதுல்ல. ஆமா ஆமா. விசுக்குன்னு உள்ள வந்து அப்படியே அழுத்திட்டு வந்துடாதீங்க. இங்கிட்டு பாரு, இங்கிட்டு ஒரு செக் போஸ்ட் இருக்குது, சொல்ல முடியாது, இங்கிட்டு இருப்பாங்க. அதனால வந்து நம்ம ப்ராப்பராக எங்கே போகிறோம், எங்க கேட்டாங்க எங்கே போகிறீங்கன்னு, கொடைக்கானல்னா இது ஃபாரஸ்ட் மாப்பிள. ஆமா ஆமா. அது நம்ம லோக்கல் போலீஸுக்கு இது ஃபாரஸ்ட். ஆமா ஆமா, மறந்துட்டு போறோம். இது ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்ட் போலீஸ் தாண்டி அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் தாண்டி டீ கடை எல்லாம் தாண்டி மாப்பிள ஆரம்பிச்சிருச்சா? மாப்பிள ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சாச்சு. கௌதமே கொலை வீடு, கொலை சத்தம் போடு. உங்களை கருப்பணசாமி கோயில் நிறுத்தி போயிடலாம். சரி மாப்பிள. அதான் மக்கள், ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருக்குது. ஹில்ஸ்னாலே அது சந்தோஷம். ஆரம்பத்திலே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியில் மலைக்கு போகிறவங்களும் சரி வரவங்களும் சரி கட்டாயம் வந்து இந்த கருப்பணசாமி கும்பிட்டு தான் போவாங்க. நாங்களும் அர்த்தம் பண்ண போகிறோம். நிறுத்திட்டு கருப்பணசாமிகிட்ட ஆசி பெற்றுக்கொண்டு ஜாமுன்னு போலவாங்க மாப்பிள. அந்த ரைட் லைட்டு போடுங்க மாப்பிள. ரைட்டில் போடுவோம்ல. எல்லை கருப்பணசாமி சூப்பருங்க. காவல் தெய்வம் எல்லை கருப்பண சுவாமி ஐயனோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போகலாம். நம்ம பசங்க ரெண்டு சாமி போடுறாங்க. இதே மாதிரி தான் நானும் கும்பிட்டுட்டு இருப்பேன் மக்கள் மனசில். ஏன்னா நம்ம வேலை வீடியோ எடுக்கிறதா இருக்குதில்ல, அதனால். கீழே வரட்டு வெயிட் பண்ணிய. ஓகே மக்கள், நானும் சாமி விட்டுறேன். ஓகேங்க, சிறப்பு. ஐயங்கிட்ட வேண்டியாச்சு, பக்கத்துணையை போய் பக்கத்துணையை வரணும் அப்படின்னு. மாப்பிள கொடைக்கானல் விளாக் ஸ்டார்ட். கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கிறோம். அப்படியே கீழே பாருங்கள், இங்கிட்டிருந்து கொஞ்சம் தூரம் ஃபாரஸ்ட்டு, அது கீழே வந்து அது வந்து தென்னை மரம், அந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் வரதமா நதி, வேறு லெவல் இருக்குதுங்க. நம்மளை போலவே நம்ம கூட சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இந்த இடத்துல நின்று வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த தெரியுது ஒரு ரோடு, அது வழியாக தான் நம்ம வந்தோம். ஆமாம், அங்கிட்டு ஏறி வந்துட்டு இருக்கிறோங்க. அப்படியே காமிக்கிறதுங்களா? வாவ், அப்படியே பாருங்க மக்கள். ஐயோ, அங்க பாருங்க, அந்த ரோட் வழியே வந்துருக்கு. மாப்பிள அதாங்க நம்ம வரதமா காமிக்கிறோம்ல, அதுவே வந்து அதுக்கு மேலதான். அப்பா, அந்த ரோட் வழியா அப்படியே ஏறி 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 செம்மங்க. இங்கதான் வந்திருக்கோம். இங்கதான் வந்திருக்கோம். இங்கதான் வந்திருக்கோம். என்ன கொடைக்கானல் போனேன் மாப்பிள. நம்ம இங்க அங்குவா போறோம்ல, அங்க வேற மேல மலையே தெரியல, அதெல்லாம் தாண்டி போறோம். நீங்க அங்க போறோமா? நேர் தாண்டி தான் மேல போறோம். ஏன் நம்ம போறது வந்து அங்கிட்டு போறோமாங்க? அது கரெக்டா இந்த மலை, அந்த மலைக்கு அந்த லாஸ்ட் இருக்குல்லங்க, மலை இதுவோ, அது பின்னாடி போறோம். பெரிய மலைக்கு பின்னாடி போறோமாமா. சூப்பர். சரி மாப்பிள, போலாங்களா? போற வழி இப்படி போயிட்டு இருக்குது. இப்படி யாரோனே அங்க போய் நிக்க போறோம். போலாமா? ஏங்க மக்கள், இதையெல்லாம் பார்த்தமே, ஒரு தரமான ஸ்பாட் அங்கே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல மட்டும் பாருங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அந்த இடத்துல மட்டும் ஒரு பாறை, அங்கே வர தனி தேங்கிக்கிட்டு வர்றான். அது இங்கிருந்து வாக்கவே போட்டுருக்குன்னா அங்கே எவ்வளோ பெருசு இருக்கும். அந்த இடத்துல ஒரு சமையல் வீடியோ போட்டால் செமையாக இருக்குமில்ல? அப்படியே பார்த்துட்டு போன திருப்புன்னா பழனி மலை. பழனி மலை? அங்கே பழனி மலையா? ஆமாம், இதோ வருங்க மக்கள். ஆமாங்க மக்களே, கண்டவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கே பாருங்க, ஜம்முன்னு தெரியுது பாருங்க பழனி. செம்ம செம்ம செம்ம. அப்படித்தானுங்க, இருட்டு ஆயிருச்சு. அண்ணாச்சிலாம் நம்மளை முந்திட்டு போறாரு. அண்ணாச்சி வா அண்ணாச்சி. இங்க பாருங்க மக்கள், எப்படி எப்படி வளைய வெண்டு வளைய வருது பார்த்தீங்களா? அண்ணாச்சி வளையிற மாதிரி தான் இப்போ நம்ம காரு வளையுது. ஓடுனே, நொறுக்குனே நொறுக்குனே, ஏத்துனே ஏத்துனே ஏத்துனே, அவ்வளோதானே. தண்ணி காட்டினே. வண்டியில ஸ்கிட்டு போடுற மாதிரி ஸ்கிட்டு போட்டோன்னா மாப்பிள்ள நம்ம பள்ளத்துல தான் கிடப்போம்.
அடுத்தடுத்து கடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பழனி ரோட்டில் நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா அங்கங்கே கடை இருக்குதுங்க. டீ கடை. அவ்வளோதான், இருட்டே போச்சு மாப்பிள்ள. இருட்டு ஆயிடுச்சுங்க மாப்பிள்ள. இங்கே வரும் மாப்பிள்ள எப்படி நின்றுட்டு இருக்காங்க. இது ஊர் முறாது. ஓ இது பஸ் ஸ்டாப். அது இந்த பஸ் ஸ்டாப் ஆமாங்க. கீழே ஊரா? ஆமாம்மா. ஓ கீழே ஊருங்க. எல்லா ஊருமே கீழே தான் இருக்கும். பஸ் ஸ்டாப் மட்டும் மேல இருக்கும். ஓஹோ. பஸ் ஸ்டாப் இடத்துல மேல இருக்குன்னா ஊர் வந்து அடியில இருக்குன்னு அர்த்தம். ஊர்ல அது மாதிரி தெரியும். ஊர் வந்து கீழே இறங்கி போனோம்னா பள்ளத்துல. இங்கெல்லாம் வந்திருக்கீங்களா? இங்கெல்லாம் வந்திருக்கேன். வந்திருக்கியா? பூம்பாறைக்கு நான் 50 கிலோமீட்டர்னு போர்டு வச்சிருக்காங்க மக்கள்ஸ். போர்டு வந்து ரைட் என்னால் தெரிய மாட்டேங்குது. அங்கே பாருங்க, அங்கங்கே ஊர் பாருங்க. எட்ஜஸ்ட்ல எல்லாம் பாருங்க வீடெல்லாம் இருக்குது. அங்கே வீடு, அங்கே வீடு, இங்கே பாருங்க அங்கே வீடு. அங்கே எப்படித்தான் இருக்காங்களா சாமி தண்டம் தனியாக. அடே கப்பா, ஐயோ வேற லெவலுக்கு இங்கே பாருங்க. அதெல்லாம் இருக்குது. அங்கே பாருங்க மேலே உச்சியில் டவுனில் எப்படி போயிட்டு அங்கெல்லாம் இருக்காங்க. இது மலை பாரு ஏங்க, அந்த சரிவுலையில இருக்காங்க பாருங்க. ஐயோ மக்களே, இந்த இடம் என்ன இடம் தெரியுதா? கொடைக்கானல் மலையில ஃபர்ஸ்ட் வந்த உடனே நம்மளுக்கு அந்த கொடைக்கானல் வைப்பு கொடுக்கக்கூடிய இடமே இந்த இடம் தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல கடையாக தான் இருக்கும். மாப்பிள்ள ஒரு நிறுத்தி ஒரு பார்வை வச்சு போயிடலாமா? பார்க்கலாம் வாங்க மக்கள் போகலாம். பார்வை என்ன மாப்பிள்ள, ஒரு டீயே சுட குடிச்சு போயிடலாமா? சரியான இடம் மக்கள், கேட்டு மாப்பிள்ள. கொடைக்கானல் மேலையில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தானுங்க. அதாவது கொடைக்கானல் வைப்பை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். 2 சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேக்கு சரி என்ன மரம்? தைல மரம். அது தைல மரம், யூக்லிப்டஸ் மரம் இருக்கும். அப்படியே இங்கே பாருங்க மேல் பள்ளம் மாப்பிள்ள. மேல் பள்ளமா? இந்த ஊருக்கு பேர் மேல் பள்ளமாமாங்க. இங்கே பாருங்க சாக்லேட் பேக்கெட் இது இருக்குல்லங்க, அது பாருங்க இங்கேருந்து ஆரம்பிச்சுருவாங்க சாக்லேட் கடையெல்லாம். ஐயோ எத்தனை சாக்லேட்டு. என்ன மாப்பிள்ள? ஹோல்சேலிங் கிடைக்குமா? ஓகே ஓகே. ஹோம்மேடா? ஹோம்மேட் ஆமாங்க. அது போக நிறையா அந்த மலையில் கிடைக்கிற தேன், அந்த கற்றாழை, இந்த டீத்தூள், இதுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஒயின் எல்லாமே இருக்குது மாப்பிள்ள. ஃப்ரூட்ஸ் கடையில் நிறையா இருக்கும்ல. மேகி ரொம்ப ஃபேமஸ் மாப்பிள்ள. இங்கே பாரு. இங்கே பாருங்க மிளகா பஜ்ஜிக்கு மிளகா வச்சுருக்காங்க. முட்டை இருக்குது. இதை பாருங்க மிளகா இங்கே இருக்குதா? மிளகா, முட்டை, 2 மினிட்ஸ் மேகி. அப்பா மேலே இப்பி ஐயா 5 லிட்டர் கேனு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வைங்க மக்கள்ஸ், இங்கே பாருங்க ஃபுல்லாக பல கடை தான். தெரியுதா? இந்த அமுக்குறான். இது என்ன கிழங்கு மாப்பிள்ள? என்ன கிழங்கு சொல்லுவோமே? என்னமோ கிழங்கு, முடவாட்டுக்கால் கிழங்கு. அதுக்கப்புறம் க்ரீன் ஆப்பிள் பாருங்க. க்ரீன் ஆப்பிள், பேரிக்காய், இது ஒரு வகையான பேரிக்காய். மாப்பிள்ள டிராகன் ஃப்ரூட் மாப்பிள்ள. டிராகன் ஃப்ரூட் செமையா இருக்கு. விதையாட்ட இருக்குமே. மாப்பிள்ள நம்ம கள்ளிப்பழம் தான், ஹைபிரிட் கள்ளிப்பழம். இது ஒரு லிச்சி பழம். இது ஒரு வகையான பழம், இது ஒரு வகையான பழம். ஐயோ எது இது? லிச்சி, இது பிளம்ஸ் நினைக்கிறேன். இதான் பிளம்ஸா? ஓகே இதான் பிளம்ஸ் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பிளம்ஸ், லிச்சி, ஆரஞ்சு, ஹைபிரிட் பேரிக்காய். சோளக்கருது மாதிரி. சுபாஷ் இதை தானே அரிசிக்குள்ள வச்சு பழக்க சொல்லி நான் வாங்கி அது என்ன பண்ணுறேன்னு தெரியும். வேஸ்ட்டாக இதுவாடா? அரிசிக்குள்ள வச்சா பழக்க முடியுங்க. ஆல்ரெடி பழுத்த மாதிரி தான் இருக்குதா? வாசம் நல்லா இருக்குடா. பைனாப்பிள் மாதிரி தான் இது. பார்த்தா இது பைனாப்பிள் மாதிரி. இது அரிசிக்குள்ள வச்சா பழுக்கும். இதை வந்து இங்கே ஒரு இப்படி ஒத்த பீஸா வந்து சாப்பிடலாம். இது வந்து இதான் பழுத்தது கிடையாலாம். இது வந்து இதுக்கப்புறம் பழுத்துனா மொத்தத்தை எடுத்து சாப்பிடுறோம். மொத்தத்தை எடுத்து சாப்பிட்றது. இங்கே வருது பாருங்க, வந்துருக்கு பாரு. இதான் வருங்க மக்கள்ஸ். அங்கே போய் பேசி நம்பர் தெரியுதா? பேசினாரு நம்பர் இதெல்லாம் பீசஸாக இருக்கு. இது செமையாக இருக்கும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இந்த அழகான பழம். இந்த பழத்து பேர் வந்து ரமட்டான் பழமாமா. இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். சாப்பிட்லாமா? நம்ம பாய்ஸ் அங்கே போயிட்டானுங்க. பாய்ஸ் வாங்கடா டே, இதெல்லாம் பங்கு வீரிங்கடா, சாப்பிடலாம்டா. எப்படி இருக்கு பார்த்தியா? ரமுட்டான் பழத்தை ஆளுக்கு ஒன்று டேஸ்ட் பண்ணுறோம். மாப்பிள்ளைன்னு வாங்கி நீ ஆளுக்கு ஒன்று மக்கள்ஸ் டேஸ்ட் பண்ணலாமா? ஏன் நேரத்தில் இல்லையா? நேரத்தில் கீழே சென்டர் அப்படியே இது பண்ணியா? அப்படா செம்மையா இருக்கு. எடுத்துட்டியா? பலாப்பழம் மாதிரி டேஸ்ட் லைட்டா. பலாப்பழம் மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு
சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்ல. என்ன செய்யலாம்? பலாப்பழம், நுங்கு, அப்புறம் சரியாண்ணா? பலாப்பழம் நுங்கு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கு. வந்து பார்த்தாரு வச்சாரு. நீங்க தான் பார்த்து அது இது பண்ணு. நான் பின்னாடி பலாப்பழம் மாதிரியே இருக்குது கம்பெனி. பலாப்பழம் தான். இந்த பழம் இல்ல. பலாப்பழம் கொட்டை மாதிரியே டேஸ்ட். டெல்லி மாதிரி இருக்கிறது வந்து அந்த நுங்கு மாதிரி இல்லை. சரி. மற்றபடி பலாப்பழ பழத்தோட டேஸ்ட் தான். அடுத்து இந்த பழத்துக்கு போலாமா? இதில் 3ண்ணா. அதில் 3 எடுத்து போடுங்க. அது செம்மையாக இருக்காது. அது இது பேர் லிச்சி தானே? அதுதான் லிச்சி கரெக்டு. இது வந்து ரமட்டான் பழம், இது லிச்சி, இதுனா ப்ளம்ஸா? ப்ளம்ஸ் வேணாங்க, தக்காளி மாதிரி புளிக்கும். இது செம்மையாக இருக்கும். கோவில் ஓப்பன் பண்ணுறேன். மாப்பிள்ள இது அதே மாதிரி தான். ஆமாம், இது அதே மாதிரி தான் மாப்பிள்ள. நல்லா இருக்குது, நிறைய சதை இருக்கும். சதை இருக்கு. எப்படி வந்துருக்கு உனக்கு? இது வேற லெவல் இருக்குண்ணா. அது சாப்பிட்டு போடுறா. இதுவும் வேற லெவல் இருக்கு மாப்பிள்ள. கொடைக்கானல் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாம இருந்தா எப்படி மக்கள்? ஆமா, ஃப்ரூட்ஸை வந்து நம்ம முதல்ல தொட்டுறணும். ஒரு வட்டம் மட்டும் இருக்குது, செமையா இருக்கு. அந்த இடம் வாங்கி ஓனர்ட்டே நான் பிரிச்சு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ஆடு பார்த்தா வேற டோட்டலா டிஃபரெண்ட். ஆனா இது ஏதோ ஒரு டேஸ்ட் சொல்லணும்னு தோணுதா? லிச்சி டேஸ்ட். அதான் லிச்சி. இல்லடா, ஓம் சக்தி கோயில்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது என்னது? இக்குனூண்டு ஷாப்புல கொடுப்பாங்கல்ல. சுபாஷ், நான் ஓம் சக்தி கோயில் போனது இல்லை. நான் மட்டும் என்ன போயிருக்கேன்னா அப்புறம் எப்படி தெரியும் மாப்பிள்ள? வீட்டுல போவாங்க மாப்பிள்ள, இவ்வளவு இதுல நல்லா போட்டு பண்டில் போட்டு அப்படி வாங்கிட்டு வருவாங்க. அது என்ன காயின்னு எனக்கு தெரியல, அதோட டேஸ்ட் மாதிரி இருக்குது இது. ஓகே, இந்த ப்ளம்ஸ் வந்து புளிக்குங்க. அண்ணா இதுக்கு பேர் என்னது? அண்ணார் போன் பேஸ் முடிக்கிறதுக்குள்ள கடையை காலியாயிருன்னு நினைக்கிறேன். மங்குசான். மங்குசான்ரா, மங்குசான் மாட்டேங்கிறமல்ல. ஓப்பன் பண்ணு. மங்குசான் ஓப்பன் பண்ணுவோம் மக்கள். அடுத்து பாருங்க, பழத்தை காட்டுறேன். அது பழைய பொருள் இருக்கப்போ இப்போ இருக்குங்க மங்குசான் பழம். இதுதான் மங்குசான் பழம். இதை இப்போ நாம் சாப்பிட போகிறோம். கொடைக்கானல் மட்டுமே கிடைக்கும் அரிய வகை பழங்கள். மாப்பிள்ள ஓப்பன் பண்ணு. அப்படி சாப்பிட்றதா? ஏடா நோண்டுற நீ. இருறா காட்டுறா. அண்ணன் கிட்ட கேட்றா எப்படி சாப்பிட்றேன்னு. அண்ணன் கிட்ட கொடுறா. இது எப்படி மாதுளம்பழம் மாதிரி நடுவில் கொடுக்குறா அண்ணன் பாரு நகத்தை எப்படி பிடிக்கிறாரு. இதுதான் நம்ம சாப்பிட்றது. இதுதான் சாப்பிட்றதுங்களா? சாப்பிடுறியா? பருத்தி கொட்டை மாதிரி இருக்குது. கிட்ட காட்டு. அவசரப்படாத. பருத்தி கொட்டை மாதிரி இருக்குது. வெளியே இருக்கிறது நான் சாப்பிட்றேன்னு நினைச்சேன். ஆரஞ்சு கால் இருக்குது, சீதாப்பழம் மாதிரி. ஆனால் பருத்தி கொட்டை மாதிரி அது. பருத்தியில் பார்த்தீங்கன்னா முந்திரி மாதிரியே இருக்கு, பூண்டு மாதிரியும் இருக்கு. ஆட்டாம காட்டு. இருங்க மக்கள் வந்தாரன். அவ்வளோ சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கொட்டையே இல்லை மாப்பிள்ள. கொட்டையே இல்லையா? கொட்டையே இல்லை. மக்கள் பெரிய இருக்கிறது வித்தியாசமான டேஸ்ட். நல்லா இருக்கா? ரெண்டை விட இது நல்லா இருக்கு. எனக்கு நோய்டா கேட்டான் பைபிள்ல சாப்பிடு. 2 ரூபாய் இல்ல என்ன நோட் பண்ணுங்க. அதில் நல்லா இருக்கு மக்கள். மங்குசான் பழம் இருக்க 3லயே வந்து இது ஒருத்தடா. ஏன்டா ஒருத்த தனி டேஸ்ட்டுக்கோ. ஏங்க மக்கள் மாப்பிள்ளைங்களா, 2 மங்குசானு, ஒரு 3 லிச்சி, 2 மங்குசானு சின்ன சின்னதா 3 லிச்சி எடுத்து ரம்பூட்டான் 2 ரம்பூட்டான் 3 ரம்பூட்டான் 3 இது மங்கூஸ் 2 லிச்சி 3 எவ்வளவு? 150. அது வாட்டர் ஆப்பிள் 1 150. அதாவது மங்குஸ்தான் வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபா. ரம்பூட்டான் 1 கிலோ 600 ரூபா. ரம்பூட்டான் 1 கிலோ 600 ரூபா. 2 வளம் சாப்பிட்டது அது எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தியா? நம்ம ஊர் கொய்யாப்பழம், மாம்பழம், பலா, வாழை, முக்கனி நம்மளுக்கு முதன்மையான கனி. அதே போது மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள வாங்க, மிளகா பச்சி ஏதாவது டீ சாப்பிடலாம். மிளகா பச்சி நெய் மாப்பிள்ள. மார்னிங் மட்டும்தான் மிளகா பச்சி. இப்போ வந்து டீ, பிரெட் ஆம்லேட்டு அது மாதிரிலாம் இது வேணாம் சாப்பிடலாம். ஆனால் நம்ம டீ போதும். டீ போதும். நமக்கு அங்கே ரூமில் சாப்பாடு ரெடியாக இருக்கும். அங்கே ரெடியாக இருக்கும். அங்கே சீக்கிரம் போய் அதை முதல்ல ருசி பார்க்குறது. 150 ரூபா வாங்கிட்டு வர்றேன்.
கண்ணில் தண்ணி வருது இல்லை மாப்பிள்ள நம்மகிட்ட மட்டும் வாங்கி தான் போவாங்க. நம்ம முன்னாடியே அது 500 ரூபாய்க்கு வித்தாரு. அதனால நம்மளை ஏமாத்தல ஒரிஜினல் ரேட் தான். சரி நம்ம லோக்கல்னு சொன்னோம்னு வச்சுக்க ரேட்டு குறைய. இதே வந்து நம்ம டூரிஸ்ட் சொன்னோம்னா அப்படியே ரேட் அப்படி இன்க்ரீஸ் ஆக. அதாவது என்னன்னா கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு கருத்து என்னன்னா, ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துக்கு வர்றோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து புதுசாக வர மாதிரி காட்டிக்கவே கூடாது. ஆனால் நம்ம இது மேற்படுத்தினா சாமிநாட்டிலேருந்து வராங்கண்ணா, ஆனால் வடகஞ்சிலேருந்து வராங்கண்ணா அப்படின்னு ஊர் சொன்னோம்னா, ஆனால் வடகஞ்சியாப்பா அப்படின்னு சொல்லி 300 ரூபா கொடுத்த இடத்துக்கு பாடுவேன். வெளியே 600 ரூபாப்பா, 600 தான் போகும், வெளியானா தெரியாது அப்படின்னு அடிச்சு வர்றது உண்மை. அதெல்லாம் உண்மை. சரி மக்கள் பார்க்கலாம். சிக்கன்ரா பம்பர் பரிசு மாதிரி சிக்கன்ரா. சரியான இது மக்கள் நம்ம எடுத்தது. அருமை அருமை அருமை.